நான் தான் ஆபிரகாம் பேசுகிறேன். கர்த்தர் என்கிட்ட மறுபடியும் தரிசனத்தில் பேசினார். அவர் என்ன சொன்னாருன்னா, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரி பலனுமா இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தெரிவிங்க? எனக்கு குழந்தை இல்லை. தமஸ்கு ஊரை சேர்ந்த இளையாசர் தான் எனக்கு வாரிசாக இருக்கிறான்னு சொன்னேன். உனக்கு பிறக்கிற பிள்ளை தான் உன்னோட வாரிசு, இளையாசர் இல்லை, வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். நான் அண்ணாந்து பார்த்தப்போ வானம் முழுசும் நட்சத்திரங்கள் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கர்த்தர், அந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடிஞ்சா என்ன, உன்னோட சந்ததியும் இப்படித்தான் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ நான் கர்த்தரை நம்பினேன். என்னுடைய நம்பிக்கையை அவர் மதிச்சாரு. இந்த தேசத்தை சொந்தமாக கொடுக்கறதுக்கு தான் ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்தில் இருந்து கூட்டிட்டு வந்த கர்த்தர் நான் தான் சொன்னார். அப்போ நான், ஆண்டவரே, எனக்கு சொந்தமாக இந்த தேசம் கிடைக்கணும்னு நான் எப்படி நம்புறதுன்னு அவர்கிட்டயே கேட்டேன். 3 வயசு கிடாரையும் 3 வயசு வெள்ளாட்டையும் 3 வயசு ஆட்டு கிடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குட்டியையும் என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு கட்டளையிட்டார். நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து 2 வெட்டி எதிரெதிர் திசையில் வச்சேன். புறாவை நான் எதுவும் பண்ணலை. சாயந்தரம் சூரியன் மறையும் நேரத்தில் எனக்கு பயங்கரமான தூக்கம் வந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த இடம் முழுவதும் காரிருள் வந்துச்சு. எனக்கு திகில் வந்துச்சு. பயத்தை கூட்டுற மாதிரி அந்த இடம் முழுவதும் மாறிடுச்சு, கருமையாக இருந்தது. உன்னோட சந்ததியார் அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து 400 வருஷம் கஷ்டப்படுவாங்க. அந்த தேசத்து ஜனங்களை சேவிப்பாங்க, அவங்களுக்கு அடிமைகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நான் நியாயம் விசாரிப்பேன். இறுதியாக திரும்ப வரும்பொழுது மிகுந்த செல்வங்களோடு வருவாங்க. நீ வயசானதுக்கு அப்புறம் நிம்மதியாக சாவ. உன்னோட சந்ததியார் 4ஆம் தலைமுறையில் இங்கே மறுபடியும் வருவாங்கன்னு சொன்னார். அந்த வருஷங்களில் எமோரியர் அதிக கொடுமைக்காரர்களாகவும் அக்கிரமம் செய்கிறவர்களாகவும் இருந்தாங்க. சூரியன் மறையும் போது காரிருள் உண்டான பிறகு புகைகிற சூளையும் 2 துண்டங்களாக வெட்டின ஆட்டு துண்டங்கள் நடுவில் கடந்து போகிற ஒரு நெருப்பு ஜுவாலையும் பார்த்தேன். அது ஒரு பெரிய நெருப்பாக இருந்தது. அது ஒரு நெருப்பு உருவம் போகிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. கர்த்தர் என்கிட்ட உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி தொடங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் இருக்கிற முழு தேசத்தையும் எனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னார். எனக்கும் சாராய்க்கும் இன்னும் குழந்தை பிறக்கல. சாராய் என்கிட்ட வந்து, ஆகார்னு ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் வேலை செய்கிறா, அவள் எகிப்தை சேர்ந்தவ, நான் உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவள் வழியாவது உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கட்டும்னு சொன்னான். நான் முதல்ல சம்மதிக்கலை. கானான் தேசத்தில் 10 வருஷம் வாழ்ந்துட்டோம், ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கல. அதனால் நானும் ஆகாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதித்தேன். சாரா எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. கொஞ்ச நாளில் ஆகாரும் கர்ப்பமானான். சாராய் அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டா. ஆனால் சாராய் மேலே இருந்த பொறாமையால் ஆகார் சாராயை மதிக்காமல் அவளை கேவலமாக நினச்சான். இது சாராய்க்கு ரொம்பவே கோவத்தை வர வச்சுது. சாராய் என்கிட்ட வந்து, எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆகார் என்னை மதிக்கிறவே இல்லை, கேவலமாக நினைக்கிறா, எல்லாம் உங்களால் தான்னு சொல்லி சண்டை போட்டான். நான் சொன்னேன், அவள் உனக்கு சொந்தமானவ, நீ அவளை என்ன வேணா பண்ணிக்க, உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டேன். சாராய் ஆகார கொடுமையாக வேலை வாங்கினா, திட்டுறது, இதனால் தாங்கிக்க முடியாமல் ஆகார் யாருக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். வழியில் தண்ணி தாகம் எடுக்கவே வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை பார்க்குற ஆகார் போய் தண்ணி குடிக்கிறான். அப்போ தேவதூதர் ஆகாருக்கு முன்னாடி தோன்றினார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கேருந்து வர, இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆகார், நான் என் முதலாளி சாராய்கிட்டேருந்து ஓடி வரேன், என்னை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அதான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். தேவதூதர் ஆகாரை பார்த்து, நீ திரும்ப உன் முதலாளி சாராய்கிட்ட போ, அவள் சொல்கிற மாதிரி கேட்டு அடங்கி அவள் கைக்கு உட்பட்டு இரு, உன்னோட சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. உனக்கு ஒரு பையன் பிறப்பான். உன்னோட கஷ்டத்தை கர்த்தர் கேட்டபடினால உன்னோட பையனுக்கு இஸ்மவேல்னு பேர் வை. ஆனால் அவன் கெட்டவனாக தான் இருப்பான், எல்லாரும் அவனுக்கு எதிராக தான் இருப்பாங்க, அவனும் எல்லாருக்கும் எதிராக தான் இருப்பான். இப்போ சாராய் கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னை காண்பவரை நானும் இந்த இடத்துல கண்டேன், அதனால கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஆகார் பெயர் வைக்கிறான். அந்த நீரூற்று இடத்துக்கு பேரு லகர்லோயின்னு பேராச்சு. ஆகார் சாராய் கிட்ட மறுபடியும் வந்து சேர்ந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஆகாருக்கு பையன் பிறந்தான். ஆகார் என்கிட்ட கேட்டபடியே அந்த பையனுக்கு இஸ்மவேல்னு பேர் வச்சேன். இஸ்மவேல் பிறந்த போது எனக்கு 86 வயசு.
13 வருஷங்கள் கழிச்சு கர்த்தர் என்கிட்ட மறுபடியும் தரிசனத்தில் பேசினார். அவர் என்ன பேசினாருன்னா, ஆபிராமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பு நடந்து உத்தமனாயிரம். உன்னுடன் என் உடன்படிக்கையை உண்டாக்குகிறேன். அது என்னவென்றால், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இனிமேல் உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்னோட பெயர் ஆபிரகாம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன ஆபிராம்னு தான் கூப்பிடுவாங்க. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்றென்றுக்கும் தேவனாயிருக்கும்படி நித்திய உடன்படிக்கையாக உண்டாக்கினேன். பரதேசியாய் நீ திரிகின்ற இந்த கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்தேன். இனி என் உடன்படிக்கையை நீங்கள் தலைமுறைதோறும் கை கொள்ளுங்கள். உங்களுக்குள் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணணும். அதுவே எனக்கும் உங்களுக்குமான உடன்படிக்கை அடையாளமாய் இருக்கும். உன் வீட்டில் பிறந்த பிள்ளையும் பணத்துக்கு வாங்கப்பட்ட பிள்ளையும் கட்டாயமாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் தலைமுறைகளில் பிறக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணி முடிக்கப்பட வேண்டும். மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். இதை மீறுகிறவர்கள் தன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். உன் மனைவி சாராயை இனி சாராள் என்று அழைப்பாயாக. ஏனெனில் நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் அவனுக்கும் ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதித்தேன் என்றார். அப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எனக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. எப்படி பிள்ளை பிறக்கணும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, தேவனே இஸ்மவேலை ஆசீர்வதிங்கன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன். கர்த்தர் சொன்னார், சாராள் கண்டிப்பா உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. அவனுடன் என் நித்திய உடன்படிக்கை உண்டாக்குவேன். இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். இஸ்மவேல் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னார். அந்த விஷயத்தை கொண்டாடின 99 வயதான நானும் 13 வயதான இஸ்மவேலும் ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டோம். கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சோம். எங்களோட சேர்த்து என் வீட்டில் இருந்த எல்லா ஆண்களையும் பணத்துக்கு வாங்கப்பட்டவங்களையும் சேர்த்து ஒரே நல்ல விருத்த சேதனம் பண்ணோம். அதுக்கப்புறம்தான் லோத்துவோட கதை எல்லாம் வந்தது. அந்த 3 தேவத மனிதர்களும் என்கிட்ட வந்து போனது எல்லாமே. சரி, இப்போ நான் காதேசுக்கும் சூருக்கும் நடுவில் கேராரில் கூடாரம் போட்டு தங்கிட்டு இருந்தேன். இங்கேயும் ஆண்டவருக்கு பயமில்லாமல் பாவம் செய்கிற ஜனங்களை சில பேரை நான் பார்த்தேன். அதனால் மறுபடியும் சாராள் கிட்டே போய், நீ என்னோடய சகோதரின்னு யார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் எல்லாருக்கிட்டையும் சாராள் என்னோடய சகோதரி தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஊர் ராஜா பேர் அபிமலேக்கு. அவருக்கு சாராள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் கர்த்தர் அவரோட கனவுல பேசினார். கர்த்தர் என்ன சொன்னார்னா, அபிமலேக்கே, சாராய் மேலே கை வைக்காத. அவள் இன்னொருத்தனோட மனைவி. அவளை தொட்டா நீ செத்துவன்னு எச்சரிக்கை பண்ணார். அதுக்கு அபிமலேக்கு, ஆண்டவரே, நான் எதுவும் பண்ணலை. ஆபிரகாம் தான் சாரால அவனோட மனைவின்னு சொல்லலை, சகோதரின்னு சொன்னான். என் மேலே உங்களுக்கு கோபம் வரவேணா. நான் எப்போவுமே உங்களுக்கு உத்தமமானவன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நீ உத்தமனாக தான் இருந்த. இது மேலே நீ உத்தமனாக இருக்கணும்னு தான் நீ செய்ய போகிற தப்பை நிறுத்தேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதனால் அபிமலேக்கு என்னையும் சாராலையும் கூட்டிகிட்டு வரும்படி கட்டளையிட்டு இருந்தார். நாங்கள் அவர் முன்னாடி போய் நின்னோம். ஆபிரகாமே, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்னோட ஆட்சியை கவிக்க பார்த்தியே. இவளை ஏன் உன்னோட சகோதரின்னு போய் சொன்னேன் அப்படின்னு அபிமலேக்கு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த பட்டணத்தில் ஆண்டவர் மேலே பயம் இல்லாமல் பாவம் செய்கிற சில ஆம்பளைங்களை நான் பார்த்தேன். அதனால் என்னுடைய உயிருக்கும் சாரலோட உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அவள் என்னோட சகோதரின்னு நான் போய் சொன்னேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் சாராள் நிஜமாகவே எனக்கு சகோதரி தான். சாராள் என்னோட அப்பாவுக்கு பிறந்தவ தான். ஆனால் அவளோட அம்மா மட்டும் வேறு. நான் அவளை கல்யாணம் பண்ணதால் அவள் எனக்கு மனைவி, இல்லைனா அவள் எனக்கு சகோதரி தான்னு சொன்னேன். சரி, உனக்கு எங்கே குடியிருக்க விருப்பமோ இந்த பட்டணத்தில் நீ அங்கே குடியிருக்கலாம். உன்னோட ஆடு மாடு செல்வங்கள் எல்லாமே உன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை மன்னிச்சார். ஆனால் சாராளை பார்த்து, உன்னோட சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறேன், அதை வச்சு உன்னோட முகத்தை மறைக்கிறதுக்கு முக்காடு வாங்கிக்கோன்னு
திட்டினார். முன்னாடி அபிமெலேக்கு சாராள் மேலே ஆசைப்பட்டதால் கர்த்தர் அபிமெலேக்கோட வீட்டில் இருந்த எல்லா பெண்களோட கர்ப்பங்களையும் அடைச்சிருந்தார். இதுக்காக நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய வீட்டில் இருந்த வேலைக்கார பெண்கள் மற்ற எல்லா பெண்களுடைய கர்ப்பங்களையும் திறந்தார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பிள்ளை பெற்றாங்க. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே என்னையும் சாராளையும் ஆசீர்வதித்து ஒரு மகனை கொடுத்தார். சாராள் கர்ப்பமாகி 90 வயசில் பிள்ளை பெற்றதுனால அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாள். என் மகனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சேன். கர்த்தர் கற்பித்தபடி 8ஆம் நாளில் ஈசாக்குக்கு விருத்த சேதனமும் பண்ணேன். பின்பு ஒரு நாள் வழக்கம் போல் 2 மனைவிகளுக்குள்ளேயும் சலசலப்பு சத்தம் வந்தது. இஸ்மவேல் கிண்டல் செய்கிறதுனால வந்த சத்தம் அது. இஸ்மவேல் கிண்டல் செய்கிறத பார்த்த சாராள் என்கிட்ட வந்து, ஆகாரையும் இஸ்மவேலையும் துரத்தி விட்டுருங்க, இனிமே ஈசாக்கு தான் உங்களுடைய வாரிசு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் எனக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்படி நம்மளுடைய மனசை காயப்படுத்துகிறாங்களே, நான் வருத்தமாக இருந்தேன். அப்போது தேவன் என்கிட்ட கனவுல பேசினார். சாராள் சொல்கிறத நினச்சி நீ வருத்தப்படாத, ஈசாக்கு தான் உனக்கு வாரிசு, அவனால தான் உன்னோட சந்ததி பெருகும், அதனால சாராள் சொல்கிற மாதிரி கேளு. அதே சமயம் இஸ்மவேலும் உன்னோட பையன்தான், அதனால் அவனையும் நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொன்னார். நான் அதிகாலை எழுந்து ஆகார்கிட்ட போய் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து இஸ்மவேலையும் கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிவிட்டேன். ஆகார் வனாந்தரத்தின் வழியாக பயணம் பண்ண ஆரம்பித்தான். அப்பவும் தண்ணீரும் காலி ஆயிடுச்சு. தேடியும் அவளுக்கு தண்ணீர் கிடைக்கல. வனாந்தரத்தில் அவளுக்கு ரொம்பவே தாகம் உண்டானது. இஸ்மவேலும் பசியில் அழுதுகிட்டு இருந்தான். அவன் சாகிறத பார்க்க மனம் இல்லாமல் அவனை தரையில் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக போய் ஆகார் அழுதுகிட்டு இருந்தான். இப்போ கர்த்தருடைய தூதர் ஆகாருக்கு முன்னாடி வந்து, ஆகாரே, பிள்ளை அழுகிற குரல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்டுச்சு. உனக்கு தண்ணீர் கிடைக்கும், இஸ்மவேல் பெரிய ஜாதி ஆவான்னு சொன்னார். நான் உனக்கு உதவ வந்திருக்கிறேன். நீ எழுந்து இஸ்மவேலை கையில் பிடிச்சிட்டு பயணம் பண்ண ஆரம்பி. அதை கேட்டு ஆகார் மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தா. கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு தண்ணீர் துறவு இருக்கிறத பார்த்தா. கர்த்தர் அதிசயம் செஞ்சார். ஆகார் கிட்ட ஓடி போய் தண்ணி கொண்டு இஸ்மவேலுக்கு கொடுத்து அவளும் தண்ணி குடித்தான். அவங்க பாரான் வனாந்தரத்தில் குடியிருந்தாங்க. இஸ்மவேல் வளர்ந்து பெரியவன் ஆனான். வில்வித்தையில் வல்லவன் ஆனான். பின்பு தன்னோட இனத்தை சேர்ந்த ஒரு எகிப்து பெண்ணை இஸ்மவேலுக்கு ஆகார் கல்யாணம் பண்ணி வச்சான்.